அன்பர்களே இதை கொஞ்சம் பாருங்களேன். எல்லா சென்டென்ஸுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது. ஹீ ஸ்பீக்ஸ் டு ஹிஸ் டீச்சர். அவன் அவனுடைய ஆசிரியரிடம் பேசுகிறான். தே இன்வைட் மீ ஆல்வேஸ். அவர்கள் எப்பொழுதும் என்னை அழைக்கிறார்கள். அதாவதுங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒருத்தர் ஒரு வேலையை ஹேபிட்டாக ரிப்பீட்டடாக செய்கிறார் அப்படிங்கிறத சொல்வதற்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை நெகட்டிவில் பாருங்களேன். ஹீ டசன்ட் ஸ்பீக் டு ஹிஸ் டீச்சர். இப்படி நம்ம சொல்லும் பொழுது அவன் அவனுடைய ஆசிரியரிடம் பேசவில்லை அப்படிங்கிற டோனில் தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி மீனிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி வராதுங்க. ஏன் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்க சென்டென்ஸை நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக பாசிட்டிவில் சொல்லும் பொழுது அந்த வேலையை அவர்கள் வழக்கமாக செய்கிறார்கள் அப்படிங்கிற அர்த்தம். அதை நெகட்டிவில் சொன்னீங்கன்னா அவங்க அந்த வேலையை ரிப்பீட்டடாக வழக்கமாக செய்கிறதில்லைன்னு அர்த்தமாயிடும். அப்போது அவன் அவனுடைய ஆசிரியரிடம் பேசுகிறதில்லை. எப்படி பேசுகிறதில்லை அப்படிங்கிற மீனிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த வேலையை அவர் கண்டினியூஸாக செய்கிறதில்லை, தொடர்ச்சியாக செய்கிறதில்லை அப்படின்னு அர்த்தம். அவர்கள் எப்பொழுதும் என்னை கூப்பிடவில்லை அப்படின்னு இருக்குது. ஆனால் நெகட்டிவில் சொல்லும்போது இதோட அர்த்தம் எப்படி வரும்னா, அவங்க எப்பொழுதும் என்னை கூப்பிடுவதில்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் வரணும். இல்லாட்டி கூப்பிடுகிறதில்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் வரணும். சரிங்களா? அவன் உடற்பயிற்சி செய்கிறதில்லை அப்படிங்கிற சென்டென்ஸு இங்கிலீஷில் எப்படி எழுதலான்னு காமெண்ட்டில் போட்டுருங்க.